வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து எலைக்கா கம்பெனிலேருந்து ஒரு சிமிலி கிச்சன் சிமிலி ஒன்று மாட்ட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம உங்கள் பவுலி யூடியூப் சேனலுக்கு. இது வந்து சிமிலிக்கு ஏற்கனவே 4 பைப்பு போட்டிருக்கோம். இது 40 பைப் போட்டு 4 வெண்டுகோல் போட்டிருக்கோம். அதில் இப்போ வந்து உள்ளார சிமிலி வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது எலைக்கா கம்பெனிலேருந்து வந்திருக்கு. இது ரேஞ்சு ஒரு 18,000 ரூபா சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சொன்னாங்க 18,500 அந்த ரேஞ்சில். 90 சென்டிமீட்டர் அளவு. இது வேக்கம் இருக்குது 1500 இது சொன்னாங்க. எலைக்கா கம்பெனிலேருந்து இருக்குது. இது ஃபிட்டிங் வந்து 4 டெலிவரி ஏற்கனவே பைப்பு பண்ணிட்டோம். இதில் வந்து இப்போ ஓஸு ஃபிட்டிங் தான் போட சொல்லுவாங்க. நம்ம பைப்பு போட்டுவோம். எப்படி இருந்தாலும் ஓஸு எவ்வளோ ஃபிட் பண்ணாலும் அது டேமேஜ் ஆகிடுது அதிகமாக. அதனால் பிவிசி பைப்லேயே ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோ தான் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பில் அதிகமாக ஃபிட் பண்ணுவோம். இப்போ நான் எலைக்கா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். யாரும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க வீடு குடி போகிறதுக்கு. அந்த பில்லு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணாமல் உள்ளார என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து எண்ணெய் தான், அந்த எண்ணெய் தான் ட்ரைனேஜ் ஆனிச்சுன்னா அதில் வந்து வைக்கிறது. ப்ளஸ் இதில் ஸ்க்ரூ போடுறதுக்காக பிளேட்டு, அந்த ஸ்டாண்டு மாரி ஒரு கிளிப்பு, அது வாரண்டி கார்டு எல்லாமே உள்ளார வச்சுருக்காங்க. இது உள்ளார அந்த ஃபேனுக்குள்ளே ஃப்ளாப்பு எல்லாமே இது உள்ளார இருக்குது. வாரண்டி கார்டு எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேறு அவ்வளோதான். மற்ற மெட்டீரியல் எதுவுமே இல்லை. இதில் ஃபுல்லாக சென்சார் டைப்பு, கையை அசைச்சாலே ஆன் ஆகிற டைப்பு. ப்ளஸ் மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 4 பைப்பு வந்து டெலிவரி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா லோ லாஃப்ட் வழியாக தான் போகுது. அதனால் 4 பைப்பு டெலிவரி பண்ணி வச்சுருக்கோம். மேலே ஒரு 5 ஆம்ஸ் சாக்கெட் கொடுத்துருக்கோம். ஏன்னா 5 ஆம்ஸ் 3 பின் டாப்பு தான் கொடுப்பாங்க. இதில் வந்து நம்ம வாரண்டி கார்டு ஃபுல்லாக ஓரத்தில் எடுத்து வச்சுருவோம். அது ஃபுல்லாக அவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம்னா கேட் லாக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன மாடல் எப்படி போட்டிருக்குன்னு நம்ம அதிகபட்சம் 30 இன்ச்சு வைப்போம் கீழே இருந்து. இதில் என்ன அளவுன்னு போட்டிருக்குன்னு பார்ப்போம். இந்த பிளேட்டு தான் ஸ்டாண்டு தான் 3 ஸ்க்ரூவில் தான் நிற்கும். இது வந்து ஃப்ளாப்பு ஏருக்கு வகை போகிறது. ஃபேன் ஓடுறப்போ ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரூ அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்க்ரூ மட்டும்தான் போகிற மாரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி வைப்போம் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னு. இதில் பார்த்தீங்கன்னா கேட் லாக்லேயே போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு மாட்டணும் எல்லாமே டீட்டெயிலாக ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். நம்மளுக்கு அளவு மட்டும்தான் தேவை. இதில் வந்து 65 to 75 சென்டிமீட்டர். அப்போ வந்து 2.25 இன்ச்சு சொல்லியிருக்காங்க. 29 இன்ச்சு அந்த நம்ம 30 இன்ச்சு அளவுக்கு வச்சுப்போம். இப்போ வந்து இது வந்து தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் டஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா அது அழகாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ப்ளூ கலர் ஸ்டிக்கர் பிடிச்சிங்கன்னா சில்வர் கோட்டிங் வந்துடும். அதில் ப்ளஸ் லைட்டிங் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒயர் கார்டு வந்து ஒரு 3 மீட்டர் அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் 5 ஆம்ஸ் 3 பின் டாப்பு தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃப்ளாப்பு மாட்டுவோம். ஃப்ளாப்பு வந்து மாட்டுறப்ப வந்து பின்னு உடச்சிடாதீங்க. போட்டிங்கன்னா ஃபேனு வந்து ஓடுறப்ப மட்டும் ரிலீஸ் ஆகும். ஏதாச்சும் எலி உள்ளார போச்சுன்னா அது உள்ளார போகாமல் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஃப்ளாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னு மாரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அது வந்து உள்ளார வச்சு மாட்டுங்க. அப்போ தான் உள்ளார தொங்காமல் இருக்கும். அது ஸ்டாப் காருக்கு மாரி அப்படியே நின்றுடும் அழகாக. நீங்கள் இதேமாரி இந்த பின்னு உடைக்காமல் அழகாக மாட்டி விட்ருங்க. டபுள் சைடு மாட்டி விட்டாச்சு. இது வந்து ஃபேன் ஓடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மற்றபடி அப்படியே தூக்கி மாட்ட வேண்டியதான். மற்றபடி அந்த மோட்டருக்குள்ள கண்டென்சரு எல்லாமே மேலே டாப்லேயே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு கைட்டு ஃபால்ட்டு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டாண்டு மார்க் பண்ணிப்போம். இதேமாரி தான் ஸ்டாண்டு வரும். அப்போ வந்து நம்ம கீழே அளவு இந்த ஸ்டாண்டோட அளவையும் அளந்துக்கிட்டு மேலே எந்த அளவுக்கு மட்டை வருதோ அந்த ஹைட்டுக்கு நம்ம அடிச்சிக்க வேண்டியதான். நம்மளுக்கு கீழேருந்து கரெக்டாக 30 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போதைக்கு 30 இன்ச்சு அளவுக்கு வச்சுப்போம். ரொம்ப ஹைட்டு வச்சுட்டாதீங்க. வேக்கம் மாரி இழுக்காது உங்களுக்கு. ரொம்ப அந்த அளவு கம்பெனி கொடுத்த அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா வேக்கம் கரெக்டாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் வருது. அதுலேருந்து ஸ்டாண்ட் அளவு வச்சாச்சு. நம்ம இதில் வந்து ஓரத்தில் பைப்பு கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம வந்து சென்ட்ரு வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா அந்த பைப்லேருந்து சென்ட்ரு பண்ணி அந்த அளவு வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அளவு எடுக்கிறது ஈஸி தான், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ வந்து 3 ஸ்க்ரூ மார்க் பண்ணி ட்ரில் பண்ணியாச்சு. இது மார்பு நைட்டாக இருக்கிறதுனால ஒட்டுறதுனால கொஞ்சம் ட்ரில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ட்ரில் போட்டு ஸ்பிரிட் லெவல் வச்சு ஃபுல்லாக ஸ்டாண்டை முறிக்காச்சு. இப்போ தூக்கி மாட்டிட வேண்டியதான். அவ்வளோதான். சிம்பிளான மெத்தடு தான். நம்ம பைப்பு கனெக்ட் பண்ணுறது தான் காட்டுறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. இது ஈஸியான மெத்தடு தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாப்போட செட்டிங் அப்படியே தூக்கி மாட்டிட்டு எப்படி பைப்பு பிவிசி கனெக்ட் பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃப்ளாப் தூக்கிட்டு பாருங்கள். இப்போ ஆன் பண்ணியாச்சு, ஃபேன் ஓடிட்டு இருக்குது. ஃப்ளாப்பு தூக்கி டெலிவரி நல்லா காற்றடிக்குது பாருங்கள். ஃபுல்லாக டெலிவரி ஆகுதுக்கு ஏரு. இப்போ ஃபுல்லாக வேக்கம் இழுத்துட்டு இருக்குது. இதில் வந்து ஆன் பண்ணுற சென்சார் டைப்பும் இருக்குது, ப்ளஸ் ஃபேனு ஸ்பீடு வைக்கிறது டைப் இருக்குது. 3 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் சென்று தான் ஆன் ஆகும். நம்ம சென்சாரில் எப்படி மூவ்மெண்ட் பண்ணணும்னு தெரியல, அது லைட்டாக தான் அசைச்சி பார்த்தேன். இப்போ ஸ்பீடு மேனுவலாகவே வச்சு பார்ப்போம். இதில் ஆப்ஷனு டெமோ காட்டுறதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காங்க. டெமோ காட்டுறப்ப டீட்டெயிலாக பார்த்துப்போம். இப்போ நம்ம மாற்ற ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்துருவோம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு சென்சாரில் டச் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுது. இப்போ ஸ்பீடு குறையுது, ஆன் ஆஃப் ஆகுது. ஒரு சைடில் இந்த சைடில் கையை காட்டணுமோ உடனே ஆஃப் ஆகுது சென்சாரில். இப்போ வந்து 6க்கு 4 ரெடியூசர் போட்டுக்கிட்டோம். 4க்கு 4 ரெடியூசர் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கேப்புக்கு கரெக்டாக இருக்கும். அது போட்டிங்கன்னா கேப்பே இல்லாமல் சுகராக போவோம். இதுவும் ஒட்ட தேவையில்ல, சும்மாவே தட்டி விட்டால் போதும். இப்போ வந்து எல்போ போட்டு இதுக்காக அறந்து எல்போ போட்டாச்சு. இவ்வளோ தான். பைப்பு டேமேஜே ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் என்ன ஒரு 6க்கு 4 ரெடியூசர் போட்டு 6 இன்ச்சு பைப்பு அடிக்கிறனா கூட அடிச்சிக்கலாம், இல்லை 4 இன்ச்சு பண்ண ஃப்ளோ நல்லா தான் இருக்கும். இதனால் ஓஸ் அடிக்கடி டேமேஜ் ஆகும். ஓஸு இண்டிவிஜுவலாக வாங்கினீங்கன்னா ஒரு 1500 ரேஞ்சில் வரும். இது பைப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் கிடக்கும், அப்படியே பர்மனெண்ட்டாக கிடக்கும். பைப்பு போடலாமா போடக்கூடாதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ திருப்பின் டாப்பு மாட்டியாச்சு. திருப்பின் டாப்பை மாட்டிட்டு மேலே சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. தனியாக கண்ட்ரோல் சுவிட்ச் ஏற்கனவே வச்சுருப்போம் நம்ம, அதை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வேக்கம் இழுத்துட்டு இருக்குது. நம்ம பேப்பர் வச்சு காட்டுறோம் பாருங்கள். கையில் தான் ரொம்ப காட்டாது, இந்த பேப்பரை வச்சு பார்த்தா ஃபுல்லாகவே வேக்கம் இழுக்கிற மாரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வேக்கம் இழுக்குது. இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் சென்று தான் ஆன் ஆகும். இதேமாரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கேளுங்க. டவுட்டை கிளியர் பண்ணுறாங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கன்ஃபார்மாக. ஏதாச்சும் இந்த ப்ராடக்டோட லிங்க் ஏதாச்சும் வேணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆஃபர் தான் அதிகமாக போட்டிருக்காங்க. இப்போ இதையும் ஆஃபர்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ ஃபுல்லாக இப்போ சென்சார் ஆஃப் ஆகிற மெத்தட் ஆஃப் ஆகுது. இப்போ அது என்னென்னு டெமோ பார்த்த பிறகு அது பார்த்துப்போம். இப்போ எல்லாமே லீக்கேஜ் ஃபுல்லாக இல்லை, எல்லா பைப்பில் என்ன லீக்கேஜ் பின்னாடி உள்ள பைப்பு எல்லாத்தையும் ஒட்டியாச்சு ஃபுல்லாக. இந்த பைப்பு ஒட்ட தேவை இருக்காது நம்மளுக்கு. இப்போ இது வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கிறப்ப எண்ணெய் கசம்பு தான் அது வழியாக சொட்டிடும், வாட்டை வச்சு கொட்டிருப்பாங்க. அது நம்ம நார்மலாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நார்மலாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மாற்ற மாரி தான் ஃபுல்லாக ஈஸியான மெத்தடில் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெகட்டிவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.